ஓகே. அமைச்சர் பொன்முடி மீதான சொத்து குவிப்பு வழக்கில் இன்று சென்னை உயர்நீதிமன்றம் அவருக்கு 3 ஆண்டு சிறை தண்டனை விதிச்சிருக்கு. எப்படி பார்க்குறீங்க சார்? அமைச்சர் பொன்முடி என்பது இப்போ இல்லை, முன்னாள் அமைச்சர் பொன்முடி, முன்னாள் எம்எல்ஏ பொன்முடி, அப்படி தான் சொல்ல முடியும். 3 ஆண்டுகள் சிறை தண்டனை, அவருக்கும் அவரது துணைவியாருக்கும் ரூபாய் 50 லட்சம் அபராதம் செலுத்த வேண்டும். இந்த தண்டனைகளை 30 நாட்களுக்கு நீதிபதி அவர்கள் நிறுத்தி வைத்திருக்கிறார். இதன் அடிப்படையில் 30 நாட்கள் கழித்து அவர் விழுப்புரத்திலே சரணடைய வேண்டும். இதுதான் நீதிபதியினுடைய தெளிவான உத்தரவு. இந்த தகவல் தேர்தல் ஆணையத்திற்கும் தெரிவிக்கப்பட வேண்டும், சட்டப்பேரவை அலுவலர்களுக்கும் தெரிவிக்கப்பட வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தியிருக்கிறார். அதன் அடிப்படையில் இப்பொழுதே அமைச்சர் பதவியையும் அவர் இழக்கிறார், சட்டமன்ற உறுப்பினர் பதவியும் இழக்கிறார். சட்டமன்ற உறுப்பினர் பதவி இல்லைன்னா அமைச்சர் கிடையாது. இப்போ திருக்கோவிலூர் தொகுதி மறுபடியும் நாடாளுமன்ற தேர்தலோட இடைத்தேர்தல் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே மற்றொரு வழக்கு ஏற்கனவே தானாக முன்வந்து நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் விசாரித்த வழக்கு ஒன்று இருக்கிறது. இது மற்றொரு வழக்கு, இதுவும் சொத்து குவிப்பு வழக்கு தான். 2 நேரங்களில் 2 விதமான அமைச்சராக அவர் திமுக அமைச்சரவையில் இடம்பெற்ற பொழுது நடைபெற்ற லஞ்ச ஒழிப்புத்துறை அவருடைய வழக்கு தொடர்ந்து விசாரிக்கப்பட்டு இந்த விசாரணையில் இன்று இந்த தீர்ப்பு கிடைத்திருக்கிறது. இதை பொறுத்தவரை நாம் எப்படி பார்க்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு யாராக இருந்தாலும் சட்டத்துக்கு உட்பட்டு நீதிக்கு உட்பட்டு சட்டப்படி எடுக்கிற நடவடிக்கைக்கு கட்டுப்பட்டு தான் ஆக வேண்டும், அந்த தண்டனையை அனுபவித்து தான் ஆக வேண்டும். அவர்கள் நீதி அரசர், உயர்நீதிமன்ற நீதிபதி இதுவரை நடந்த அத்தனை வழக்கு விவரங்களையும் சேகரித்து ஆலோசித்து அதை பரிசீலித்து தான் இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறார். இந்த தீர்ப்பு வரவேற்கத்தக்கது. பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர்கள் என்ன தவறு வேண்டுமானாலும் செய்யலாம், எப்படி வேணாலும் வாழலாம் என்று நினைக்கக்கூடாது என்பதற்கு இந்த தீர்ப்பு ஒரு எடுத்துக்காட்டு. ஏற்கனவே செந்தில் பாலாஜி அவர்கள் ஏற்கனவே இலாக்கா இல்லாத அமைச்சராக தொடர்ந்து கொண்டிருக்கிறார். இது போன்ற தீர்ப்புக்கு பிறகாவது முதலமைச்சர் இந்த இலாக்கா இல்லாத அமைச்சர்கின்ற அந்த வாசகத்தை நீக்குவதற்கு ஒரு முயற்சிக்க வேண்டும். என்றால் அவருக்கும் மறுபடியும் ஒரு தண்டனை கிடைக்கும் பட்சத்தில் மீண்டும் இந்த திராவிட மாடல் அரசுக்கு மேலும் ஒரு தலைகுனிவு தான். இன்னும் கூட சில பேர் திரு தங்கம் தென்னரசு அவர்கள், திரு KKSR ராமச்சந்திரன் அவர்கள் மீதெல்லாம் இந்த சொத்து குவிப்பு வழக்கு தொடர்ந்து கொண்டிருக்கிறது. கீழ்கோர்ட்டிலே விடுதலை நடைபெற்றிருக்கிறது. அவர்கள் இதேபோன்று ஒரு நீதிமன்றத்திலிருந்து மற்றொரு நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டு ஒரே மாதிரியான தீர்ப்பு 2 பேருக்கும் கிடைத்திருக்கிறது. அதையும் கூட முன்னாள் நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் தன்னுடைய வழக்கில் விசாரணையின் போது தெளிவாக குறிப்பிட்டார். ஒரே போன்ற தீர்ப்புகள் எழுதப்படுகின்றன, அதில் ஒரு வார்த்தை கூட மாற்றமில்லை. எனக்கு 3 நாட்களாக தூக்கம் வரவில்லை. நீதி பரிபாலனத்துக்கே ஒரு சவாலாக இருக்கிறது, நீதி பரிபாலனம் ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது என்று மிக கடுமையான வார்த்தைகளை பிரயோகித்து அறிவுறுத்தினார். அதுக்கு தானாக முன்வந்து அந்த வழக்குகளை எடுக்கிற பொழுது இது வழக்கமான வரிசையாக திமுக அமைச்சர்களுக்கு கிடைக்கக்கூடிய தண்டனையாக இருக்கிறது. அடுத்தடுத்து அமைச்சர்கள் மீது வழக்குகள் இருக்கிறது. திராவிட மாடல் அரசு ஒரு ஊழல் மாடல் அரசாக தவறு செய்தவர்கள் தான் அமைச்சர்களாக இருக்கிறார் என்பதை மக்கள் பார்வையில் திமுக மீது மாறி இருக்கிறது. மக்கள் பார்வை அப்போ திமுகவில் இருக்க அமைச்சர்கள் மீதெல்லாம் ஊழல் வழக்குகள் இருக்கிறது, சொத்து குவிப்பு வழக்கு இருக்கிறது, இதுக்கான தண்டனை வரிசையாக கிடைக்குமா என்று மக்கள் பார்க்கிற ஒரு நிலை இன்றைக்கு திமுகவிற்கு ஏற்பட்டிருக்கிறது. இது மிகப்பெரிய தமிழகத்துக்கு ஒரு தலைகுனிவு. அடுத்தடுத்த எந்த அமைச்சர்கள் மீது என்ன வழக்கு நடக்கிறது, என்ன தீர்ப்பு வரப்போகிறது என்பதை மக்கள் பொறுத்திருந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ அவருக்கு தண்டனை 30 நாட்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. அவங்க தண்டனையை குறைக்கணும் அப்படின்னு கேட்டப்போ கூட உச்சநீதிமன்றத்தில் அதுக்கான வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதே போன்று நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் இந்த வழக்கை முன்னால் எடுத்து விசாரிக்கிற பொழுது இதே போன்று ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் விசாரிக்கக்கூடாது, இது சென்னை உயர்நீதிமன்றம் மீண்டும் எடுத்து விசாரிக்கக்கூடாது, ஏற்கனவே தீர்ப்பு வந்துவிட்டது, அதில் என்ன விடுதலை செய்யப்பட்டிருக்கிறோம் என்று அவர்கள் சொல்லி உச்சநீதிமன்றத்திற்கு போனார்கள். ஆனால் உச்சநீதிமன்றம் திருப்பி அனுப்பியது. ஆனந்த் வெங்கடேஷ் போன்ற ஒரு நீதிபதிகள் கிடைத்திருப்பது இந்த நீதி பரிபாலனத்திற்கும் நீதிமன்றங்களுக்கும் ஒரு கடவுள் கொடுத்த பரிசு என்று சொல்லி திருப்பி அனுப்பினார்கள். அதுபோன்று இன்றைக்கு நீதியரசர் ஜெயச்சந்திரன் தீர்ப்பை எதிர்த்தும் இவர்கள் அப்பீல் செய்யலாம். ஆனால் ஜெயச்சந்திரன் நீதியரசர் அவர்கள் எல்லா பரிசீலனையும் ஆலோசித்து முடித்து ஒரு சரியான தீர்ப்பை வழங்கியிருப்பதாக தான் மக்கள் பார்க்கிறார்கள். சென்னை உயர்நீதிமன்றம் நினைக்கிறது, இங்கே இருக்கிற அரசியல் தலைவர்களும் மற்றவர்களும் பொதுமக்களும் பார்க்கிறார்கள். இந்த பார்வையில் அவருடைய ஆலோசனையில் பரிசீலனையில் தவறுகள் இருந்தால் அது உச்சநீதிமன்றம் அதை மாற்றுவதற்கு அவர்களுக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது. ஆனால் ஏற்கனவே நீதியரசர் நீதிபதி வெங்கடேஷ் அவருடைய தானாக முன்வந்து எடுத்த வழக்கிற்கு என்ன வாய்ப்பு கிடைத்ததோ அதே நிலை தான் உச்சநீதிமன்றத்திலும் கிடைக்கும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். ஏற்கனவே 11 அமைச்சர்கள் மேலே ஊழல் குற்றச்சாட்டு இருக்குன்னு தொடர்ச்சியாக பாஜக குற்றம் சாட்டிட்டு வர்றாங்க. இப்போ திமுக அரசுக்கு நீங்கள் வைக்கிற வேண்டுகோள் என்னவா இருக்குது, கோரிக்கை என்னவா இருக்குது? இல்லை, தவறுகளை ஒத்துக்கொள்ள வேண்டும். ஏற்கனவே பல வகையில் தமிழக மக்களை நீங்கள் வஞ்சிக்கிறீங்க.
சொத்து வரி, மின் கட்டண உயர்வு, அப்புறம் நிலப்பதிவு கட்டண உயர்வு, வாகன வரிகள் உயர்வு, பால் விலை உயர்வு, அடுக்குமாடி குடியிருப்புகளுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் கட்டணம் உயர்வு, என்னதான் உயர்த்தலை? ஏறத்தாழ நீங்கள் மொத்தமாக கணக்கிட்டு எல்லா மக்களும் கூடுதலாக கட்டுகிற தொகைகளை கவனித்தால் 1,00,000 கோடியை தாண்டும் என்று எதிர்பார்க்கிறேன். சில புள்ளி விவரங்களை எல்லாம் முழுமையாக நம்ம உட்காந்து ஆராய்ச்சி பண்ணோம்னா தமிழக மக்கள் தலையில் ஏறத்தாழ 1,00,000 கோடியை அதிகமாக அவருடைய தலையில் சுமத்துனது தான் இன்றைக்கு திராவிட மாடல் அரசு செய்திருக்கிற சாதனை. இப்படி ஒரு பக்கம் மக்களுக்கு வஞ்சகம் பண்ணிட்டு ஒரு பக்கம் நான் 1000 ரூபா கொடுக்குறேன். 1000 ரூபா எத்தனை நாளைக்கு? 1000 ரூபா எத்தனை நாளைக்கு? 6000 ரூபா என்ன நீங்கள் 6000 நிதி கொடுக்குறீங்க? மொத்தம் மத்திய அரசு கொடுத்த பணத்திலேருந்து எடுத்து கொடுக்குறீங்க. ஒவ்வொரு வீட்லையும் 1,00,000 2,00,000 வீட்டு உபயோகப் பொருள்லாம் நீரில் மூழ்கி அவ்வளவும் எல்லாத்தையும் இழந்து தெருவில் நிற்கிற மக்களுக்கு நீ 6000 கொடுத்தா என்ன ஆக போகுது? அதையும் பேங்கில் போட்டால் உருப்படியாவது அவங்க வீட்டில் கணக்கில் இருக்கும், பெண்கள் கணக்கில் இருக்கும், அது வீட்டுக்கு பாதுகாப்பாக ஏதாவது உபயோகமாக செலவழிப்பாங்க. அதையும் நீ திமுக காரங்களுக்கு டோக்கன் கொடுத்து கட்சி நிகழ்ச்சி மாதிரி நடத்திட்டு இருக்கீங்க. இப்படி நடக்கிற அநியாயம் ஒரு பக்கம் திமுக அமைச்சர்கள் மீது தொடர்ந்து வருகிற ஊழல் குற்றச்சாட்டுகள் ஒரு பக்கம். ஏன் நிதியமைச்சராக இருந்த தியாகராஜன் என்ன சொன்னார்? அவங்க தாத்தா காலத்திலிருந்து சம்பாதிக்காத 30,000 கோடியை 2 வருஷத்தில் பேரங்க சம்பாதிச்சிட்டாங்கன்னு அவங்க நிதியமைச்சர் சொல்லலையா? இது வரைக்கும் அதுக்கான விளக்கத்தை முதலமைச்சரும் மற்றவர்களும் சொல்லியிருக்கிறாங்களா? சொல்ல மாட்டாங்க. ஒட்டுமொத்த ஊழல் மக்கள் விரோத அரசு என்பதை மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் வந்து வெள்ளத்தில் சிக்கியிருந்தார். அவரே 3 நாட்களுக்கு பிறகுதான் மீட்கப்பட்டார். அது கூட தெரியாமல் வந்து ஸ்டாலின் இந்த மாதிரி அவர் நியமிச்சிருக்கார் அப்படின்னு சொல்லி திரு அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருந்தாங்க. உங்களுடைய பார்வை? இல்லை, மாநில தலைவர் அண்ணாமலை ரொம்ப சரியாக தான் சொன்னார். ஏன்னா அமைச்சர்கள்லாம் வரிசையாக அறிவிக்கிறீங்க. 5 அமைச்சர் போயிட்டார், கூடுதலாக 4 அமைச்சர், 8 அமைச்சர் வேலையில் இருக்காங்க, பணியில் இருக்காங்கன்னு சொல்கிறீங்க. ஆனால் ஒரு அமைச்சரே யாருக்கும் தெரியாத இடத்துல இருக்கார். அவருடைய தொடர்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது. அவர் செல்ஃபோன் தொடர்பு மாதிரி ஒட்டுமொத்தமாக அவருடைய தொடர்பே துண்டிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நேற்று அவரை மீட்டு கொண்டு வர்றாங்க. ஏதோ டிஷர்ட்டில் ட்ராக் ஷூட்டில் எங்கேயோ மாட்டிட்டு அவரை காப்பாற்றி கொண்டு வந்த மாதிரி வெளியில் கொண்டு வர்றாங்க. நெல்லையே ஒட்டுமொத்த மக்களும் ஏறத்தாழ 3 மாவட்ட மக்களும் தண்ணியில் தத்தளித்து உயிருக்கு போராடி உடைமைக்கு போராடி கொண்டிருக்கும் போது எதிர்கட்சி கூட்டணியில் போய் அவர் உட்காந்து போட்டோவுக்கு போஸ்ட் கொடுத்துட்ருக்காரு முதலமைச்சர். இப்படிப்பட்ட முதலமைச்சரும் அப்படி தான் இருக்காங்க. அவரால் அறிவிக்கப்பட்ட அமைச்சர் என்ன பண்ணுறாங்க? ஆளுக்கு ஒரு இடத்துல போய் வேட்டியை மடித்து கட்டிட்டு பேட்டி கொடுக்குறாங்க. ஆனால் கஷ்டப்படுற மக்கள் துயரத்தில் கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க. இன்றைக்கி பாருங்கள், ஏறத்தாழ 682 பேர் பேரிடர் மேலாண்மை, 138 பேர் கடலோர காவல்படை, இதுபோக துணை ராணுவம். மக்கள் அப்படியே ஆச்சரியத்தில் பார்க்குறாங்க. ஒரு மத்திய அரசு இப்படி கூட வேலை செய்து அவருடைய ஊழியர்கள், அவருடைய அமைப்பை சார்ந்தவர்கள் இப்படி வந்து மக்களை மீட்க முடியுமான்னு மக்கள் ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்காங்க. அமைச்சர்கள் போய் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. இதாங்க நடக்குது. இதை முதலமைச்சர் நல்லா புரிஞ்சுக்கணும். முதலமைச்சர் வந்து இன்னைக்கு போய் பார்க்க போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஏறத்தாழ தண்ணி பல பகுதியில் வடிஞ்சிருச்சு. இப்போ போய் பார்த்து அவர் என்ன செய்ய போகிறாருன்னு தெரியல. இதில் ஒரு 10,000 கோடி கொடுங்க, 8,000 கோடி கொடுங்கன்னு கடிதம் எழுதுறதுக்கு தான் இன்றைக்கி அவர் போகிறார்.